Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் மழைநீருடன் சாக்கடை நீரும் கலந்து குளம் போல தேங்கி நிற்பதால் பள்ளி குழந்தைகள் சிரமமடைந்துள்ளனர். திருத்தணி நகராட்சிக்குட்பட்ட சிவசக்தி நகர் புதிய தெரு பகுதியில் மழை ஓய்ந்து 2 நாட்களாகியும் கழிவுநீர் கால்வாய் அமைக்காததால் தண்ணீர் வடியாமல் குளம் போல தேங்கியுள்ளது. இதில் கழிவுநீரும் கலந்து தேங்கியிருப்பதால் பள்ளி குழந்தைகள் சிரமத்துடன் நடந்து செல்கின்றனர். ஸ்டாலின் அரசின் திமுக நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்களத்தூர் அண்ணா பூங்கா பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை இடித்துவிட்டு புதிதாக கட்டித்தர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து பெருங்களத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தற்போது மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் தூண்களில் சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து விரிசல்கள் ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் எப்போது வேண்டுமானாலும் குடிநீர் தொட்டி இடிந்து விழும் ஆபத்தான நிலையில் உள்ளது. இது குறித்து பலமுறை அதிகாரிகளுக்கு தெரிவித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தென்காசியில் காவல்துறையினரை கண்டித்து கொள்ளர் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குற்றாலம் பகுதியில் அரிவாள், கத்தி, சுத்தியல் உள்ளிட்ட ஆயுதங்களை விற்பனை செய்யக்கூடாது என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் கொள்ளர் தொழிலாளர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டி கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே சர்க்கரை ஆலை முன்னாள் தொழிற்சங்க தலைவர் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்துள்ளார். நெல்லிக்குப்பம் EID பாரி சர்க்கரை ஆலையில் மேல்பாதி கிராமத்தைச் சேர்ந்த ஜீவானந்தம் தொழிற்சங்க தலைவராக இருந்து வந்த நிலையில் 10 நாட்களுக்கு முன்பு நடந்த தேர்தலில் தோல்வி அடைந்துள்ளார். இந்நிலையில் வெற்றி பெற்ற அணியினர் பூஜை செய்வதற்காக யூனியன் அலுவலகத்திற்கு வந்தபோது ஜீவானந்தம் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்துள்ளார். தகவல் அறிந்து வந்த நெல்லிக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.